எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பிரியமானவர்களே, நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்று இந்த நிருப ஆக்கியோன் எழுதுகிறார். வேத வசனங்களை நமக்கு போதிக்கிறவர்கள் இன்றைக்கு பலர் சமூக வலைதளங்களை திறந்தால் நிறைய பேர் வசனங்களை போதித்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் எந்த பகுதியிலே நடக்கிற ஊழியங்களையும் கூட்டங்களையும் வீடுகளிலே நம்முடைய கைபேசியிலே நாம் பார்த்து விடலாம். ஒரு காலத்தில் பெரிய பெரிய ஸ்டார் பிரசங்கியார்கள் எல்லாம் அவர்கள் ஏதாவது நம்ம ஊருக்கு வரமாட்டாங்களா, 2 வருடத்திற்கு ஒரு முறை 3 வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் வருவார்கள். அப்பொழுது கூட்டம் கூட்டமாய் போய் மைதானத்திலே காத்திருப்போம், அந்த மனிதனை பார்ப்பதற்காக, அவர் மூலமாய் வருகிற தேவ வார்த்தையை கேட்பதற்காக. ஆனால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களானாலும் நம்முடைய பாக்கெட்டில் இருக்கிற கையடக்க கைபேசியிலே அவர்களை நாம் பார்த்துவிட முடிகிறது. வசனத்தை அவர்கள் போதிக்கிறார்கள். உள்ளூர் சபை, நாம் ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கோம். அந்த சபையில் தொடர்ந்து 52 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு போதிக்கிறார்கள். விசேஷித்த கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், எத்தனையோ காரியங்கள். ஒரு சபையில் ரெகுலராக நம்ம இருந்து 365 நாளும் அந்த சபையோடு நாம் இணைந்திருந்தால் குறைந்தது ஒரு 100லிருந்து 150 பிரசங்கத்தை நாம் கேட்டு விடுகிறோம். ஆக வசனத்தை நமக்கு போதிக்கிறதற்கு இன்றைக்கு நிறைய போதகர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற போதகர்கள் யார் தெரியுமா? திருச்சபைகளிலே குருவானவர்களாக, பாஸ்டராக போதிக்கிறவர்களைத்தான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறார், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. அவர்கள் நம்மை நடத்துகிறவர்கள், உபதேசியார்கள். சில கிராம சபைகளில் அவங்க தான் நடத்துவாங்க. பெரிய சபைகளில் போதகர்கள், குருவானவர்கள் இருப்பாங்க. இண்டிபெண்டன்ட் சர்ச், பெண்டிகாஸ்டல் அசம்பிளிஸில் பாஸ்டர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களும் குருவானவர்கள் தான், பாஸ்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களெல்லாம் ஜனங்களுக்கு வெறுமனே போதிக்கிறதில் அவர்களை நடத்துகிறவர்கள், போதித்து நடத்துகிறவர்கள். அவர்களுடைய முடிவை நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்போ அவர்கள் பிரசங்கிக்கிறவர்கள் நல்ல கனி கொடுக்கிறார்களா என்பதை நம்ம கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். நமக்கு போதிக்கிறவர்கள் அவர்களுடைய லைஃப் வசனத்தின்படி சரியாய் அவர்கள் முன்மாதிரியாய் நடக்காங்கன்னா அவங்கள நம்ம பின்பற்றலாம். பிலிப்பியரில் கூட பவுல் சொல்லும் பொழுது இதே காரியத்தை தான் அவர் சொல்லுகிறார். யாரை பின்பற்ற வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கணும். நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிற மாதிரியின்படியே நடக்கிறவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், எல்லாரையும் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே போதகர்களை பின்பற்றுகிறதிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்கள் அதற்கு முன்மாதிரியாக நடந்து கொள்ளுகிறார்களா என்று நம்ம பார்க்கணும். பைபிள் என்ன போடுற, நமக்கு நடத்துகிறவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் முன்மாதிரியாய் நடக்கிறவர்களை நம்ம பின்பற்ற வேண்டும். அவர்கள் விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.